இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது 2ஆம் இடத்த சனி பார்க்கார். அவர் எங்க பார்க்காருன்னு தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். சனியோட பார்வை உறுதியாக எந்த இடத்துல படுதோ அந்த இடம் பாஸ் அவுட் ஆகும் அப்படிம்பாங்க. லாக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சனி பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கார். அதனால நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியல. இவங்கலாம் எந்த தப்பு நடந்தாலும் முன்கூட்டியே போய் அந்த தப்ப தடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அத வந்து செய்யக்கூடிய நபர்கள். மனசுல உள்ளத வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள். வெளிப்படையா பேசக்கூடிய நிலைமை கிட்டத்தட்ட 2025 மே மாசத்துலருந்து இல்லை. டோட்டலாவே லாக் ஆயிடுச்சு. ஏன்னா 2025 மேல தான் கேது உள்ள வந்தார். கேது எப்போ உள்ள வந்தாரோ, அதுலேருந்து அதிகமான மன அழுத்தத்தை நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. இங்க பொருளாதாரத்த நம்ம சனி பார்க்கறது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இந்த இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தான் சிறப்பா இருக்க போகுது. சித்திரை மாதத்துல ஆரம்பிக்கும். சித்திரையிலேருந்து குறைஞ்சு ஒரு 6, 7 மாதத்துக்கு பிறகு படிப்படியாக இவங்க மன அழுத்தம் குறைஞ்சு, இவங்க என்ன நினைக்காங்களோ அத நடத்தக்கூடிய பாக்கியம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியா உண்டு.